வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 73 புள்ளிகள் சரிஞ்சு 24,552 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 239 புள்ளிகள் சரிஞ்சு 81,312 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க இதை பற்றி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. நிஃப்டி 50 சென்செக்ஸ் கொஞ்சம் இறக்கம் தான். நேத்தே சொல்லியிருந்தீங்க நீங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ஒரு சின்ன ஏற்றம் இறக்கம் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பிராடர் மார்க்கெட்டும் அப்படிதான் சரி இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப நிஃப்டில 1462 அட்வான்ஸ், டிக்ளைன் 1395. ஆனா வீக் ஹையா இருக்கு 51, லோ 17, அப்பர் சர்க்கியூட் 93, லோயர் சர்க்கியூட் 47. ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேட்ல இருக்கு இல்லைங்க சார் மார்க்கெட் இப்ப? கரெக்ட், அதேதான். இந்த மாதிரியான சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இப்படித்தான் மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கும் மார்க்கெட். ஈவன் செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கூட எல்லா செக்டருமே இன்னைக்கு ரொம்ப இறக்கத்துல தான் இருக்கு. எக்ஸப்ட் 2-3 செக்டர், அதாவது மீடியா, பிஎஸ்யூ பேங்க், பினான்சியல் சர்வீசஸ், இது மூணுமே சின்ன ஏற்றத்துல. அதை தவிர பாக்கி எல்லாமே இறக்கத்துல தான் இருக்கு. குறிப்பா எஃப்எம்சிஜி மட்டும் கணிசமான இறக்கத்துல, 1.5% இறக்கத்துல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இண்டெக்ஸ் இந்த அளவுக்கு இறங்குனதுக்கு காரணமே இந்த எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் அல்லது எஃப்எம்சிஜி இறங்குனது. எஃப்எம்சிஜின்னு சொல்றதை விட ஐடிசின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல இன்னைக்கு 200 புள்ளிகளுக்கு மேல் சந்தை இறங்கியதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஐடிசியினுடைய பங்கினுடைய இறக்கம் தான். ஏன்னா 430க்கு மேல இருந்த அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே 413 தொட்டது ஒரு கட்டத்துல. அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது 420 ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. நேற்றைய முடிவை விட 3% குறைவு. காரணம் என்னன்னா பிரிட்டிஷ் ஏசியன் டொபாக்கோ, பேட்னு சொல்லுவோம், அந்த நிறுவனம் ஐடிசியில மேஜரா முதலீடு செய்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்களுடைய பெரிய முதலீடுகள் இருக்கு. அந்த சொந்த முதலீட்டில் ஒரு சிறு பகுதியை, ஒரு 2% இன்னைக்கு சந்தையில வித்தாங்க. ஆஃப்லோட் பண்ணதன் காரணமாக அவங்க 400 ரூபா தான் பிரைஸ் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கு மேலதான் போயிருக்கு, அந்த பேஸ் பிரைஸுக்கு மேலதான் போயிருக்கு. சோ அதன் காரணமாக அந்த விலை இறங்கியது. ஐடிசி சென்செக்ஸ்லயும் இருக்கு, நிப்டிலையும் இருக்கு. சோ ரெண்டுலயும் இருக்கிறதுனால அந்த பங்கினுடைய விலை 3%க்கு மேல இறக்கத்தை சந்தித்தது. அது மட்டுமே இன்னைக்கு 100 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் இறக்கத்திற்கு காரணமா இருக்கு. நிப்டியினுடைய இறக்கத்திற்கும் மேஜர் பார்ட் பிளே பண்ணிருக்கிறது ஐடிசி தான். ஐடிசி வரும் நாட்கள்ல இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நான் அப்படி நினைக்கல. அது தனிப்பட்ட பங்குகள் எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறது சொல்றது ரொம்ப கடினம். பட் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா, அன்னைக்கு இண்டிகோ அவருடைய ப்ரொமோட்டர், ஒரு ஒன் ஆஃப் த கோ ப்ரொமோட்டர் வித்தாரு, அன்னைக்கு இறங்குனுச்சு. பட் அது பெருசா இறங்கல. அது மாதிரி ஐடிசியுமே இவ்வளவு பெரிய சேல் நடந்ததுக்கு பெரிய அளவுல இறங்கல, ஒரு சிறிய இறக்கம் தான். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த விற்பனைக்கு பிறகு இன்னும் ஏறதையும் பார்த்திருக்கோம். சோ ப்ரொமோட்டர் விற்கும் பொழுது அல்லது ப்ரொமோட்டருக்கு கோ ப்ரொமோட்டரோ அல்லது சார்ந்தவர்களோ விற்கும் பொழுது ஏன் விற்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க தங்களை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு, வேறு சில முதலீடுகளுக்கு தங்களுக்கு பணம் தேவைப்படுவதற்காக, விரிவாக்க பணிகளுக்கு பணம் தேவைப்படுதுன்னு கூட விற்கலாம். அப்ப இதுல ஒரு இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமா அதை எடுத்துக்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு இதை பார்க்கணுமே தவிர இந்த பங்கினுடைய விலை ஏறுமா இறங்குமாங்கிறது நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கோவிட் சமயத்துல ரொம்ப இப்ப இருக்கிறதோட ரொம்ப சரிபாதியா இருந்தது இல்லைங்க சார் கீழே ஐடிசி? ஆமா 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 175 ரூபாய் அப்படிலாம் இருந்தது. பாதிக்கு பாதி இருந்த காலகட்டம் உண்டு. கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தங்கத்தினுடைய விலை $3,300 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெள்ளியினுடைய விலை மீண்டும் $33 தாண்டி இருக்கு. பட் ரெண்டுமே சிறிய ஏற்றம் தான். அதே மாதிரி கச்சாயினுடைய விலையிலும் ஒரு சிறிய ஏற்றம், 61.50 $61 கிட்ட வணிகம் நடக்குது. இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு சின்ன புல்லிஷ் ட்ரெண்ட், அவ்வளவுதான். உள்ளூர் சந்தையிலும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆச்சரியமா நேச்சுரல் கேஸோட பிரைஸ் மட்டும் 4% ஏறி இருக்கு. இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் ஒன்று அமெரிக்கா. அங்கு வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அதீத சேஞ்சஸ் இருக்குது. சோ அதனால அங்க அவுட்புட், குறிப்பாக அவுட்புட் குறைஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் அவுட்புட் குறைஞ்சிருக்கு. பட் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து நேச்சுரல் கேஸோட விலை மட்டும் 4% அதிகரிச்சிருக்கு. அது தற்காலிகமானதா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது மீண்டும் சரியாகிவிடும். ஓகே. கரன்சிங் சார்? கரன்சியை பொறுத்த வரைக்கும் பிளாட் க்ளோசிங் தான். இன்னைக்கு டிரான்சாக்சன்ஸ் தான், பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பும் $100 கீழே தான் தொடர்ந்து வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. US டாலர் இண்டெக்ஸ் இங்கேயுமே இன்னைக்கு 2 பைசா தான் மாற்றம், $85.56. அவ்வளவுதான். தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல 26ஆம் தேதி முதிர்வடையக்கூடிய ஜூன் மாத ஒப்பந்தம் என புதிய ஒப்பந்தம் துவங்கிருச்சு. சோ புதிய ஒப்பந்தம் மே மாத ஒப்பந்தம் முதிர்வடைந்து ஜூன் மாதம் முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது 85-56 அப்படின்னு இருக்கு. ஓகே.
மார்க்கெட் சைட்வேஸ்ல போய்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஐபிஓஸ் வருதுங்களா, வந்து ஏதாவது இருக்குங்களா? நிறைய ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்கு. நேத்து வந்து ரொம்ப விவரமா நிறைய ஐபிஓஸோட இதை பார்த்தோம். அதெல்லாம் நான் பேச விரும்பல. அதை தவிர்த்து இன்னைக்கு உள்ளது பார்க்கணும்னா வந்து புதிதாக வர இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயத்த பேசலாம். ஒண்ணு, ஹீரோ ஃபின்கார்ப். இது வந்து ஹீரோ மோட்டார் கார்பினுடைய அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம்னு சொல்லலாம், அசோசியேட்னு சொல்லலாம். அவங்களுடைய மேஜர் ஸ்டேக் ஹோல்டிங், அந்த குழும தலைவர்கள், அந்த ப்ரொமோட்டர்ஸினுடைய மேஜர் ஸ்டேக் உள்ள ஒரு நிறுவனம் இது. அவங்களும் அவங்க டீலர்ஸுக்கு நிறைய ஷேர்ஸ் கொடுத்திருக்காங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதற்கு பிறகு அது அவங்க வித்து சந்தையில் வணிகமானது அன்லிஸ்டட் மார்க்கெட்ல. அந்த நிறுவனம் ஹீரோ ஃபின்கார்ப் அப்படிங்கிற நிறுவனம், அதுவும் தொடர்ந்து லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது, டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ, அவங்க புதிய பங்கு வெளியீடு வருவதற்கு அவங்க வந்து செபியிடம் அனுமதி கேட்டிருக்காங்க. செபியினுடைய அனுமதியும் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 2000 கோடிக்கு மேல, அது போக ஆஃபர் ஃபார் சேல்னு ஒரு 1500 கோடிக்கு மேல அந்த ப்ரொமோட்டர்ஸ் அல்லது அவர்கள் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு 1500 கோடிக்கு மேல விற்க போறாங்க. 2000 கோடி வந்து நிறுவனத்திற்குள் பணம் போக போகிறது, அவர்கள் பங்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சோ இது ரெண்டும் இதற்கான டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து அங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இது தவிர இன்னொரு ஐபிஓ ரொம்ப நீண்ட நெடு நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஐபிஓ, அதை பத்தி செபியினுடைய தலைவரும் இன்னைக்கு வந்து ஒரு சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தேசிய பங்கு சந்தையினுடைய ஐபிஓ. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா பலதரப்பட்ட பங்குகள் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கக்கூடிய இடம் தேசிய பங்கு சந்தை. ஆனா தேசிய பங்கு சந்தையினுடைய பங்கு இப்ப வந்து பொதுமக்களுக்கு வெளியிடுவதற்கு வந்து முடிவு செய்து அதற்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. அவர்கள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருந்த விசாரணைகள், செபி வந்து நடத்தி கொண்டிருந்த விசாரணை, அதுல வந்து பெனால்டி, அப்புறம் நிறைய ஹிமாலயன் யோகியில பார்த்திருப்பீங்க முன்னாள் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள். அதனால இது ரொம்ப தாமதமாயிட்டே போயிருந்தது. எப்போதோ வந்திருக்க வேண்டிய என்ஐசியினுடைய ஐபிஓ தொடர்ந்து தாமதமாகி கொண்டே போயிருந்தது. இன்ஃபேக்ட் போன வருஷம் வந்து பங்கு ஒன்றுக்கு 4 பங்குகள் இலவச பங்குகள் கொடுத்தாங்க. நீங்க கையில ஒரு பங்கு வைத்திருந்தா அது இன்னைக்கு 5 பங்காக மாறி இருக்கும். 4 பங்குகள் இலவச பங்குகளையும் சேர்த்து நல்ல டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடன் இல்லாத ஒரு நிறுவனம் இது. தொடர்ந்து லாபம் ஈட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம், தொடர்ந்து டிவிடன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவர்களுக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் கட்டக்கூடிய லிஸ்டிங் ஃபீ ஒரு பக்கம், உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம ஆட்கள் வாங்கக்கூடிய பங்குகள், விற்கக்கூடிய பங்குகளுக்கான டேர்ன் ஓவர் ஃபீ ஒரு பக்கம், அது போக அவங்களுடைய முதலீட்டின் மீது வரக்கூடிய வருமானம், இது போக துணை நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய வருமானம், இப்படி பலதட்ட வருமானங்கள் வர்றதுனால என்எஸ்டி எல்லாம் இவங்களுடைய நிறுவனம், இவங்களுடைய மேஜர் முதலீடு இருக்கு. சோ இது ரொம்ப ஆவலோடு சந்தையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பங்கு வெளியீடு. இது தாமதப்பட்டு கொண்டு போயிருக்குதுன்னு எதிர்பார்க்கும் பொழுது இன்னைக்கு செபியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. அசோசாம்ல அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்ல பேசி முடித்த பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கும் பொழுது இந்த அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்று கிடையாது, தீர்க்க முடியும், தீர்த்து முன்னேறுவதற்கு மூவ் ஃபார்வர்ட் என்எஸ்சியும் செபியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை ரிசால்வ் பண்றதுக்கு ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூவ் ஃபார்வர்ட்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமாக, ஏன்னா பங்குச்சந்தை எல்லா பங்குகளும் வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றோம். அந்த பங்குகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு சந்தையிலேயே வெளிப்படைத்தன்மை அதிகமா வேணும்னா அது நிறைய முதலீட்டாளர்களிடம், சாமானிய முதலீட்டாளரும் கூட போய் சேர வேண்டும் அதனுடைய பங்கு. அதுக்கு இந்த ஐபிஓ அல்லது OFS அப்படிங்கிறது வந்து வழிவகுக்குங்கிறதுனால அது விரைவில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகிறது. ஓகே, ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார். ஆக்சுவலி ஐபிஓ பத்தி Q4 ரிசல்ட் ஏதாவது வந்திருக்குங்களா? Q4 ரிசல்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. நம்ம அதை பத்தி பேசுறதோட ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் மட்டும் இன்னைக்கு பேசலாம். அது வந்து LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சென்ற ஆண்டு இதே காலாண்டு ஈட்டியதை விட 38% வந்து நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு மார்ச் மாசம். சூப்பர் சார். ஆமா, போன ஆண்டு 13,762 கோடி, இப்ப 19,012 கோடி நிகர லாபம். இது நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கு ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தால் 2024-25 ஆண்டு 19% வந்து நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. அதாவது முழு ஆண்டுக்கும், நான் முதல்ல சொன்னது காலாண்டிற்கு, முழு ஆண்டிற்கு பார்க்கும்போது 19% நிகர லாபம் அதிகரிச்சு 48,151 கோடி. அதுக்கு முந்தைய ஆண்டு 40,675 கோடி தான், இப்ப 48,151 கோடி. சோ ரெண்டுமே நல்ல விஷயம் தான். ஆனால் இதுல வந்து நெட் பிரீமியம் இன்கம்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலாண்டு Q4 மார்ச் மாதம் முடிவடைந்த காலாண்டுல 1,47,585 கோடி தான் குறைஞ்சிருக்கு. ஒரு 5,000 கோடி கிட்ட. என்னன்னா அதற்கு சென்ற ஆண்டு பார்த்தா 1,52,293 கோடி. சோ பிரீமியம் குறைஞ்சிருக்கு, பட் ஆனா லாபம் அதிகரிச்சிருக்கு. சோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மொத்த ஆண்டுக்கு பார்த்தோம்னா பிரீமியம் இன்கம் அதிகரிச்சிருக்கு 4,88,000 கோடி. அதற்கு முந்தைய ஆண்டு 4,75,000 கோடியை ஒட்டி தான் இருந்தது. இது பாசிட்டிவான விஷயம். பட் நெகட்டிவான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஆண்டுல LIC வித்த பாலிசியினுடைய எண்ணிக்கை 1,77,00,000
17,82,975. ஏன் சார் இது நல்ல நம்பர் தானே, ஒரு 1.25 கோடி கிட்ட வித்திருக்காங்க பாலிசி அப்படின்னா இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தாலும் அதற்கு முந்தைய ஆண்டு 2 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. 2,03,92,000. சோ அதுவும் குறைஞ்சிருக்கு. சோ ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்குது. சந்தையை ஒட்டி அவர்கள் நகர துவங்கி இருப்பாங்க. பாலிசியினுடைய எண்ணிக்கை குறைகிறது, பிரீமியம் கலெக்ஷன் பார்த்தா குறைஞ்சாலும் லாபம் அதிகரிக்கிறது. அப்ப எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முழு விவரம் வெளிவந்தால் தெரியும். அவங்களுடைய அனலிஸ்ட் மீட்டிங் அல்லது அது குறித்த பிரசன்டேஷன், கான்கால்ஸ், அந்த டீடைல்ஸ் வெளிவந்தால் நமக்கு தெரியும். இறுதி டிவிடெண்ட் வந்து 12 ரூபாய், 10 ரூபாய் முக மதிப்புள்ள பங்கு ஒன்றுக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும்னு அதனுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரு. அது என்ன மாதிரிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப மே மாசம் பல இடங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க சார். ஆமா. மும்பை போன்ற நகரங்கள் எல்லாமே தத்தளிக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி ஊட்டியில பயங்கர மழைங்கிறாங்க. இப்ப அதனால நிறைய எலக்ட்ரானிக் சேல்ஸ் எல்லாம் கூட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மான்சூன் சேஞ்ச் ஆகுறதுனால பங்குச்சந்தையில என்னென்ன மாதிரி சார் மாற்றங்கள் வந்திருக்கு கடந்த காலங்கள்ல? மான்சூன் வந்து எதிர்பார்த்ததுக்கு முன்பா வந்திருக்கு. மான்சூன் சாதகமா இருந்ததுன்னா விளைச்சல் நல்லா இருக்கும் பொழுது கன்சம்ஷன் நல்லா இருக்கும். அப்போ வந்து எஃப்எம்சிஜி பொருட்களுடைய விற்பனை அதிகமா இருக்கும். இது பொதுவான ஒரு கருத்து. பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது இன்டைரக்டா வேறு சில விஷயங்களும் இருக்கும். அதுல உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு செய்தி வெளியா இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பிரைசஸ் கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு எக்ஸ்சேஞ்சில். 0னா என்ன, 0க்கு யாரும் வாங்குறது விற்கிறது இல்லை, வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, விற்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். லோயர் சர்க்கியூட் சொல்றோம்ல, அந்த மாதிரி. என்ன வெதர் கூலானா, கூலர் வெதர்னால வந்து பவர் கன்சம்ஷன் குறையும், பவர் டிமாண்ட் குறையும். நம்மளே பார்த்திருப்பீங்க, மழை ரொம்ப பெஞ்சா ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம், ஏசி போட மாட்டோம். இந்த மாதிரி வரும் பொழுது இந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்லி இந்தியாவில் இருக்கு. எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அந்த மாதிரி பவர் எக்ஸ்சேஞ்ச், எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. யாரிடம் உபரியாக கரண்ட் பவர் உற்பத்தி செய்கிறார்களோ, நிறைய பேர் பாத்தீங்கன்னா விண்மில் வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வர்றது போக விண்மில்ல இருந்து வர்றது வந்து வரும் பொழுது அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக உற்பத்தி இருக்கும். அதை பேங்க் பண்ணலாம், அதை விற்கலாம். அது மாதிரி அதை விற்கும் பொழுது அதை தேவைப்படுபவர்கள் வாங்குவார்கள். பொதுவாக எங்கு பற்றாக்குறை இருக்கிறதோ எந்த மாநிலத்துல அந்த மாநில அரசு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வாங்குவாங்க அல்லது நிறுவனங்கள் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும் பொழுது அதனுடைய விலை வந்து பீக் டிமாண்ட் இருக்கும் பொழுது அதிகரிக்கும், விலை ரொம்ப அதிகமா இருக்கும். டிமாண்ட் இல்லாத பொழுது குறையும். இது சகஜம். இந்த மாதிரி 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இந்தியாவில். அதுல ரொம்ப பாப்புலர் 90% மேல ட்ரேட் நடக்கிறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில தான். அவங்க அதனுடைய தலைவர் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரொம்ப பிரைஸ் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. ஏன்னா சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள். இதுக்கு காரணம் வந்து டிமாண்ட் குறைவாக இருக்கிறது. டிமாண்ட் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் மான்சூன் நல்லா இருக்கிறதுனால வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து இதுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சைடு, ஒரு பெரிஃபரியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ங்கிறத நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்க சார், ஃபைன் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நீங்க சொன்ன ஐபிஓ, அதே மாதிரி மான்சூன், விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.